மலையை சிலையாக வகுரக்கூடிய விஸ்வகர்மாவை வரவழைத்தார். பாருங்க என்னையா ஒரு வீட்டை கட்டணும்னு வை. ஆமா குடியேறணும்னா ஆமா அங்க ஆசாரி வந்து கை வச்சாதான் அந்த வீட்டுக்குள்ள குடியேற முடியும். அவங்க வந்து தச்சு கழிச்சாதான் அந்த வீட்டுக்குள்ள குடியேற முடியும். ஆமா மலையை சிலையாக வகுரக்கூடிய விஸ்வகர்மாவை வரவழைத்தார். ஆசாரியில எத்தனை ஆசாரி இருக்கு? ஆசாரியில ஒரு 5-6 இருப்பாங்களா? சரி. எங்க ஊர்ல மட்டுமே 4 ஆசாரி இருக்காங்க. சரி, எத்தனை ஆசாரி இருக்காங்க சொல்லு? சுப்பாசாரி, பாலாசாரி. பேர கேட்கலாமா? ஆமா. ஆசாரியில எத்தனை வகை இருக்குன்னு கேட்டேன். அது தெரிஞ்சா நான் ஐயா இங்க உட்கார்ந்துருக்கேன். அதுதானே. ஆமா. தெரிஞ்ச அங்க வந்திருப்பியோ? ஆமா, அங்க எப்போ வந்திருப்பேன் தெரியுங்களா? இங்க இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் படிக்காங்க. அதை நான் சொல்ல மாட்டேன் ஐயா. என்னய்யா? தச்சாசாரி, கொல்லாசாரி. இந்த வீடு புது வீடு கட்டினா கழிப்பாங்கல்ல, அந்த கழிப்பாசாரியா? வேற 3 ஆசாரி தான். 3 ஆசாரி தானே ஐயா? எனக்கு தெரிஞ்சு 3 ஆசாரி தான் சமத்தப்பட்டுல இருக்காங்க. ஆனால்